கனடாவில் ஜனவரி மாதத்தில் பணவீக்கம் 2.3% குறைந்துள்ளதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை குறைவு மற்றும் வீட்டு வசதி செலவுகளில் ஏற்பட்ட தளர்வு காரணமாக நுகர்வோருக்கு ஏற்பட்டிருந்த அழுத்தம் குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. பொருளாதார நிபுணர்கள் பணவீக்கம் 2.4% நிலைத்திருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் ஜனவரியில் அது 2.3% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலை 16.7% குறைந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் நுகர்வோர் கார்பன் கட்டணம் முடிவடைந்ததன் தாக்கமே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 7.3% உயர்ந்துள்ளது. குறிப்பாக உணவக உணவுகளின் விலை 12.3% அதிகரித்துள்ளது. இதற்கு மத்திய அரசின் வரி விடுமுறை திட்டத்தின் தாக்கமே முக்கிய காரணமாகும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் விற்பனை வரியில் தற்காலிக சலுகை வழங்கப்பட்டிருந்ததால் இந்த ஆண்டு ஒப்பீட்டில் விலைகள் அதிகமாக தோன்றுகின்றன. அதேபோல் மதுபானங்கள், குழந்தைகள் உடைகள், விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றின் விலைகளும் உயர்ந்துள்ளன. இந்த நிலையில் மளிகை கடைகளில் உணவுப் பொருட்களின் விலை 4.8% மட்டுமே உயர்ந்துள்ளது. குறிப்பாக பழங்களின் விலை 3.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி செலவுகளிலும் தளர்வு காணப்படுகிறது. வீட்டு வாடகை மற்றும் கடன் வட்டி செலவுகள் குறைந்ததால் வீட்டு வசதி பணவீக்கம் 1.7% சரிந்துள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக 2% கீழ் பதிவாகியுள்ளது. இதேவேளை பேங்க் ஆஃப் கனடா கடந்த மாதம் தனது அடிப்படை வட்டி விகிதத்தை 2.25% நிலைநிறுத்தியது. அடுத்த வட்டி தீர்மானம் மார்ச் 18ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் பிப்ரவரி மாத பணவீக்க தரவையும் மத்திய வங்கி கவனிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.